வணக்கம். தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ காத்துல பறந்துட்டு இருக்கு. ஆனா அது எப்படி நம்ம பாக்கெட்டுக்கு பணமா வரப்போகுது, அத பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? ஒருவேளை இல்லன்னாலும் பரவாயில்ல. இனிமே உங்க பேங்க் பாஸ்புக்க தேடி எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன கேக்குறீங்களா? வாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல கட்சிகள் அள்ளி வீசுற வாக்குறுதிகள், அப்புறம் முக்கியமா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன புது திட்டங்கள் வருதுன்னு பார்ப்போம். ஆனா இதெல்லாம் சும்மா கிடைச்சிடாது இல்லையா? அதனால நாம என்ன செய்யணும்னு ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் பிளானையும் கடைசியா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது வாக்குறுதிகளின் வெள்ளம். 2026க்கான களம். தேர்தல் நெருங்க கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு திட்டங்களை அறிவிக்கிறதால இது ஒரு வாக்குறுதி மழைக்காலமாவே மாறிடுச்சு இல்லையா? கட்சிகள் இப்படி போட்டி போடுறதால நமக்கு ரொக்க பணம், இலவச பொருட்கள், பெரிய கடன்னு பல நன்மைகள் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும்? அதுதானே இங்க அசல் கேள்வி. அடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்களை குறிவச்சு சில சூப்பரான அறிவிப்புகள் வந்திருக்குங்க. இது வெறும் வாக்குறுதிகள்னு நினைச்சிடாதீங்க. இளைஞர்களோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இது. இந்த திட்டங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஒரு வரியிலேயே தெளிவா சொல்லிட்டாங்க. நம்ம இளைஞர்கள் வேலை தேடுறவங்களா மட்டும் இல்லாம வேலை கொடுக்கறவங்களா மாறணும். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு எண்ணம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது. சரி, என்னென்ன வாக்குறுதிகள்னு கான்கிரீட்டா பார்க்கலாம். படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடுறீங்களா? உங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை. இன்டர்ன்ஷிப் பண்றீங்களா? உங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் உதவி. இது ரெண்டுமே இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஹெட்லைன் இருக்கு. அதுதான் இந்த நம்பர் 25 லட்சம் ரூபாய். அடேங்கப்பா! அதுவும் எந்தவித செக்யூரிட்டியும் இல்லாம தொழில் தொடங்க கடன். யோசிச்சு பாருங்க, திறமை இருந்தும் பணம் இல்லாத எத்தனையோ இளைஞர்களுக்கு இது எவ்வளோ பெரிய வரம். ஓகே, இளைஞர்களுக்கான திட்டங்களை பார்த்தாச்சு. இப்போ பெண்கள் மற்றும் குடும்பங்களோட நிதி நிலைமைய மேம்படுத்த என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்போ மாசம் 1000 ரூபாய் வருது. ஆனா இனிமேல் பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இது 2000 ரூபாயா உயரப்போகுதுன்னு சொல்றாங்க. இது நிறைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இலவச கேஸ் சிலிண்டர், இலவச ஃப்ரிட்ஜ், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன். இப்படி வாக்குறுதிகள் நீளுது. இதெல்லாம் நேரடியா நம்ம மாசா பட்ஜெட்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இவ்வளோ வாக்குறுதிகள் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த பணமோ பொருளோ எதுவும் பாத்தீங்கன்னா தானா நம்ம வீட்டு வாசலுக்கோ இல்ல பேங்க் அக்கவுண்ட்டுக்கோ வந்துராது. இதுதான் உண்மையான நிலவரம். ஒரு திட்டம் அறிவிச்ச உடனே கடைசி நிமிஷத்துல ஆஃபீஸா மக்கள் அலையறத நாம பார்த்திருக்கோம். கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இல்லாததால பல பேருக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமே கிடைக்காம போயிருக்கு. அப்போ இந்த பலன்களை எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும்னா இப்போவே நாம என்ன செய்யணும்? அதுக்கான வழியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு விளக்கத்திலேயே ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களுக்கான ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். இந்த 4 விஷயத்தையும் நீங்க கரெக்டா செஞ்சு வச்சிட்டீங்கன்னா எந்த திட்டம் வந்தாலும் நீங்க தான் முதல்ல அதோட பலனை அனுபவிக்க போறீங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு, வருமான சான்றிதழ், நம்ம ரேஷன் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கவுண்ட். இப்போ ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். மொதல் ஸ்டெப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். அந்த வேலைவாய்ப்பின்மை உதவித்தொகை வேணும்னா உங்க படிப்பு அங்க பதிவாகி இருக்கணும். அது கட்டாயம். சும்மா பதிவு செஞ்சா மட்டும் பத்தாதுங்க, அதை கரெக்டான நேரத்துல ரெனியூவல் பண்ணி ஆக்டிவா வச்சுக்கணும். இதை மறந்துட்டீங்கன்னா உதவித்தொகை கிடைக்காம போயிடும். ரெண்டாவது, உங்க இன்கம் சர்டிஃபிகேட். நிறைய திட்டங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குடும்பத்தோட வருஷ வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தானு இந்த சர்டிஃபிகேட் சொல்லணும். இதை நீங்க தாலுகா ஆஃபீஸ்ல வாங்கணும். கடைசி நேரத்துல அலையாம இப்போவே அப்ளை பண்ணி வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட். மூணாவது, உங்க ரேஷன் கார்டு. இதுதாங்க எல்லா நலத்திட்டங்களுக்கும் ஒரு சாவி மாதிரி. இப்ப நிறைய இடங்கள்ல புதுசா கார்டு அப்ளை பண்றதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா கவலைப்படாதீங்க, ஆன்லைன்ல முயற்சி பண்ணி பாருங்க. பேர் சேர்க்கறது, நீக்கிறது, இல்ல புது கார்டுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. கடைசியா 4வது ஸ்டெப், உங்க பேங்க் அக்கவுண்ட். பணம் வந்து சேரப்போற இடம் இதுதான். அதனால ஒரு 3 விஷயத்த மட்டும் செக் பண்ணுங்க. 1, அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கா? 2, ஆதார் லிங்க் பண்ணிருக்கா? 3, உங்க இப்போதைய ஃபோன் நம்பர் அப்டேட் ஆயிருக்கா? இந்த 3 கரெக்டா இருந்தா நீங்க ரெடி. ஆக விஷயம் இதுதான். அறிவிப்பு வந்ததும் கூட்டத்துல போய் நிக்கிறத விட இப்பவே இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சு ரெடியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். முன்னாடியே தயாராகிறது உங்களுக்கு வரவேண்டிய பலன்களை எந்தவித தடையும் இல்லாம கொண்டு வந்து சேர்க்கும். வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுடுச்சு, அதை வெறும் வார்த்தைகளா பார்க்காம உங்க வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. கேள்வி இதுதான், நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, இன்னைக்கே வேலைய ஆரம்பிங்க.